அண்ணாமலை சொன்ன வார்த்தை இனியும் வாய்ப்பில்லையாம். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது கரூர் விவகாரம் மூலமாகத்தான் தாவேக தலைவர் விஜய் அவர்களை நெருங்கிவிட முடியும் என்று பாஜக கணித்த நிலையில்தான் அது ஒரு கொஞ்சம் கூட கையெழுவிடவில்லை என்ற செய்திகள் வெளிவந்ததா. அதாவது நாங்கள் என்ன தாவேகாவின் மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று அண்ணாமலை அவர்கள் கொந்தளிப்பதுதான் மூலமாகவே பாஜகவுடன் இணைய விஜய் விரும்பவில்லை என்று விவரம் அறிந்தவர் அவர் கூறுகிறாராம். அதாவது அவர் கூறுகையில், கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவமானது நாடு முழுவதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தான் தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக நேரடியாகவே ஆதரவு தெரிவித்திருந்தது. ஆனால் தாவேக தலைவர் விஜயோ தங்களின் கொள்கை எதிரியாக பாஜகவை கூறி வரும் நிலையில் பாஜக அந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஆதரவு அளித்தது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பெரும் குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருந்ததா. அதாவது அது மட்டுமல்லாமல் உடனடியாக பாஜக தரப்பில் தங்களின் எம்பிக்கள் குழுவையும் கரூருக்கு அனுப்பி விசாரணை செய்து வந்தார். அது மட்டுமன்றி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட கரூர் வந்திருந்தார். இதனிடையே தான் தாவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுனா டெல்லி சென்றார். அங்கும் பாஜக சில முக்கிய தலைவர்களை சந்திப்பதாக கூறப்பட்டதா. இதனால்தான் கரூர் விவகாரம் மூலமாகவே தாவேகா தலைவர் விஜயை நெருங்க முடியும் என்று கணக்கிடப்பட்டிருந்ததாம். ஆனால் பாஜக பேசுவதற்கு விஜய் விரும்பவில்லை என்று தெரிகிறது. பாஜகவுடன் நெருக்கம் காட்டினாலும் கூட அது தேர்தல் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் வகையில் தான் விஜய் அவர்கள் கருதியிருக்கிறார். இதனால்தான் தொடக்க நிலையிலே விஜய் பாஜக உதவியை நாடுவதை தடுத்திருந்தாராம். ஆனால் இதனை அண்ணாமலை அவர்கள் பேட்டி மூலமாகவே அறிந்த முடிந்ததாக விவரம் என்று அறிந்து கூறினார். ஏனென்றால் கரூர் துயர சம்பவம் சில மணி நேரங்களே விஜய் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருந்தார். இதன் பின் பாஜகவினர் அனைவருமே ஒரே குரலில் விஜய் மீது தவறு இல்லை என்பதைப் போல சுட்டிக்காட்டி அவர்கள் ஆதரவையும் தங்களை தெரிவித்திருந்தாராம். திமுக மீதான தவறு என்று கூறி வந்தனர். இதன் பின்புதான் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படும் என்று பாஜக கணக்கிட்டிருந்ததாம். ஆனால் திமுகவின் ஒவ்வொரு நாள் நடவடிக்கையும் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்ததாம். அதே போலதான் 2 நாட்களுக்கு முன்பாகவே அண்ணாமலை கூட நாங்கள் என்ன தாவேகாவின் மார்க்கெட்டிங் அதிகாரிகளா என்று கேள்வி ஒன்றை எழுந்தளித்தார். இதன் மூலம்தான் பாஜகவை பிடிக்கும் விஜய் அவர்கள் கட்டுப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் தான் தாவேகா கூட்டணிக்குள் கொண்டு வரும் திட்டத்தை பாஜக கைவிட்டதாக கூறப்படுகிறதா. ஆனால் டிசம்பர் மாதம் கண்டிப்பாக இறுதி வரை பாஜக தரப்பில் சில முயற்சிகள் எல்லாம் செய்து வரும் வாய்ப்புகள் எல்லாம் கூறப்பட்டு வருகிறது. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் தாவேகா கூட்டணி அமையும் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தாவேகா யாருடன் கூட்டணி அமைப்பும் என்பதை ஒரு கேள்விக்குறியாகவே மக்களிடம் இருந்து வருகிறது.